அறிவு சான்ற மாணவ செல்வங்களே, கற்றலில் கேட்டலே நன்று என்றார் வள்ளுவர். அதனை நன்கு உணர்ந்து பாடம் கேட்க வந்துள்ள உங்கள் ஆர்வத்தினை நான் பாராட்டுகின்றேன். கேமசரியார் இலம்பகம் என்பதை பற்றி இங்கு நாம் காணப்போகின்றோம். நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். காப்பியங்களில் ஒன்று கேமசரியார் இலம்பகம். காப்பியம் என்றாலே ஐம்பெரும் காப்பியம் என்ற வழக்கு இருக்கின்றது. வடமொழியிலும் பஞ்சகாவியம் என்ற ஒரு மரபு உண்டு. அதைத் தொடர்ந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை ஐந்தையும் இணைத்து ஐம்பெரும் காப்பியங்கள் என்று கூறுவார்கள். காப்பியம் என்பதற்கு ஒரு இலக்கணமும் கூறப்பட்டிருக்கிறது. அது இறையனார் களவியல் உரையிலும் சரி, தொல்காப்பியத்திலும் சரி, நன்னூலிலும் சரி கூறப்பட்டிருக்கிறது. நம் தமிழ் பேர் அகராதியும் கூட காப்பியம் என்றால் என்ன என்பதை பற்றி கூறியிருக்கின்றது. கதை தழுவியதாக, 4 பொருள்களையும் கூறக்கூடியதாக. 4 பொருள் என்றால் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 முழுமையாக இருக்கக்கூடியதாக, கதை தொடர்புடன் செய்யுள் தொடர்நிலை செயலாக வரக்கூடியதை காப்பியம் என்று கூறலாம். வீரசோழியம், முத்து வீரியம் போன்றவற்றிலும் இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாபெரும் நூல் அப்படிங்கிற அடிப்படையில கூட இதை சொல்லுவாங்க. அதாவது நம் சங்க காலத்திலாம் பார்த்தீங்கன்னா 4 அடியிலிருந்து 31 அடி வரைக்கும் தான் பாடல் வரிகள் இருக்கின்றது. ஆனால் இந்த காப்பியம் என்பது 3000, 2000 என்ற அளவுக்கு பாடல்கள் தொடர்ந்து ஒரே கதையை தொடர்ந்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சங்க பாடல்கள் ஒவ்வொன்றும் தன்னளவில் முழுமை பெற்றதாக இருப்பதை நாம் பார்ப்போம். ஆனால் இது சீவகன் என்ற ஒரு தலைவனுடைய கதையினை சொல்லக்கூடிய அமைப்பில் இது அமைந்திருக்கிறது. நமக்கு பாடப்பகுதியில் கேமசரியார் இலம்பகம் என்பது பாடமாக அமைந்திருக்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ம் முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு காப்பியம் என்றால் அதை சீவக சிந்தாமணியில்தான் என்று உறுதியாக நாம் கூறலாம். 4 பொருளும் இதில் மிக முழுமையாக வளர்ச்சி பெற்று இருக்கின்றது. சீவக சிந்தாமணி என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போம். சீவகன் இடுகாட்டில் பிறந்தான். அவனுடைய தாய் விசையை அந்த குழந்தை அழுகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வமானது சீவக என்று வாழ்த்தியது. இன்னும் சிலர் சொல்வார்கள் அந்த குழந்தை தும்மும் போது சீவக என்று வாழ்த்ததாக கூறுவார்கள். அதனால் ஜீவகன் என்று அவனுக்கு பெயர் வந்தது என்று கூறுவார்கள். சிந்தாமணி என்பது காமதேனு, கற்பக விருட்சம் இவையெல்லாம் வானுலகத்தில் இருக்கக்கூடியது. விரும்பியவர்களுக்கு விரும்பியதெல்லாம் அது தரக்கூடியது என்று கூறுவார்கள். அதை போன்றதுதான் இந்த சிந்தாமணியும் கூட. சிந்தாமணி என்ற ஒரு கல் என்று சொல்லலாம். மாணிக்கம், வைரம், புஷ்பராகம் என்று சொல்வது போன்றது. இதுவும் கேட்பவருக்கு கேட்பதெல்லாம் தரக்கூடியதாம். அதை போன்று இந்த நூலானது கற்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் எந்தெந்த அறங்களை எல்லாம் விரும்புகின்றார்களோ அந்த அனைத்து அறங்களையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இதற்கு சீவக சிந்தாமணி என்ற பெயர் மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. இதனை பாடியவர் திருத்தக்க தேவர். இவர் ஒரு சமண சமயத்தைச் சேர்ந்த துறவி ஆவார். நூல்களை பற்றி கூறும்போது முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் என்று 3ஆக கூறுவார்கள். தொல்காப்பியம், நன்னூல், இறையனார் களவியல் உரை போன்றவற்றெல்லாம் இதற்கான குறிப்பு இருக்கின்றது. வடமொழியில் சில நூல்கள் எழுதப்பட்டிருக்கும். அதனை பின்பற்றி வழிநூலாக அவரவர் தன்னுடைய தாய்மொழியில் நூல்களை ஏற்றுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜீவகனுடைய கதை, சத்திர சூடாமணி, கந்திய சிந்தாமணி, ஜீவந்திர நாடகம், ஜீவந்திர சம்பு போன்ற நூல்களில் எல்லாம் சீவகனுடைய கதை இருக்கின்றது. திருத்தக்க தேவர் தான் இதில் எந்த நூலை பின்பற்றினார் என்று குறிப்பு ஒன்றும் கொடுக்கவில்லை. என்றாலும் இது சீவகனுடைய கதையை கூறக்கூடியதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. முதலில் விருத்தப்பாவில் அமைந்த காப்பியம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. பல்வேறு வகையான சந்த நயங்களுடன் பல விதமான பாடல்களை பாடியிருக்கின்றார். இதனால் நம்மளுடைய தாய்மொழிக்கு மிகுந்த நன்மையும் ஏற்பட்டுள்ளது. கம்பனின் காவிய உலகம் கரை காண முடியாதது. அந்த கம்பனினுடைய காவியத்திற்குமே வேறும் வித்தும் எங்கு இருக்கின்றது என்றால் இந்த சீவக சிந்தாமணியில் தான் இருக்கின்றது. அப்படி என்றால் சீவக சிந்தாமணியின் பெருமையை எவ்வாறு கூறுவது? நுண்மான் நுழைப்புலம் மிக்க திருத்தக்க தேவர் ஒருமுறை தன் ஆசிரியருடன் மதுரையில் சென்று சங்க புலவர்களை சந்தித்தார். இன்பச் சுவைமிக்க கவிதைகளை பாடுவதில் வல்லவர்கள் சங்க புலவர்கள். அவர்கள் அனைவரும் இத்துறவியை பார்த்து, இவர் புலவரே ஆனாலும் இன்பச் சுவையை இவரால் பாட முடியாது, துறவை வேண்டுமானால் பாடலாமே தவிர இன்பச் சுவை பாடுவது அரிது என்று கூறினார்கள். சான்றோர்கள் தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றிக்கொள்வார்கள். அந்த வகையில் திருத்தக்க தேவர் அவர்களும் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவருடைய முக்கிய குறிக்கோள் சமண சமய கருத்துக்களை மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்பது. இந்த இன்பச் சுவையை கூறிக்கொண்டே துறவு வாழ்க்கைக்கான நெறியினையும் கூறுவதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டார். தன்னுடைய ஆசிரியரின் அனுமதியையும் கேட்டார்.
அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு நரி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நரியை பார்த்து ஒரு சிறு நூல் பாடு என்று கூறினார். உடனடியாக அங்கேயே அந்த இடத்திலேயே நரி விருத்தம் என்ற ஒரு அழகிய சிறிய நூலை படைத்து காமித்தார் திருத்தக்க தேவர். அந்த நூலினுடைய மைய கருத்து என்று பார்த்தால் நிலையாமை கருத்தினை கூறக்கூடியதுதான். கிரைம் நாவல் எழுதுவோர் எல்லாம் கொலை செய்துவிட்டு தான் கிரைம் நாவல் எழுதுகின்றார்கள் என்றால் எவ்வளவு கேலிக்கு உரியதாகவும் நகைப்புக்கு உரியதாகவும் இருக்கும். இந்த சீவக சிந்தாமணியினுடைய இன்ப சுவைமிக்க பகுதிகளை படித்து பார்த்த சான்றோர்கள் வியந்தார்கள், பெருமிதம் அடைந்தார்கள். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக பாடினார் இன்ப சுவையை சேர்த்து சீவக சிந்தாமணியை. அதற்கு முன்பாக இந்த நரிவிருத்தம் என்ற நூலில் வரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். காட்டில் திரிகின்றது ஒரு நரி பசியுடன். அங்கு அது சில விஷயங்களை பார்க்கின்றது. ஒரு யானையையும் ஒரு புற்றில் உள்ள ஒரு பாம்பினையும் ஒரு வேடனையும் அது பார்க்கின்றது. வேடன் ஒரு வில்லும் அம்பும் வைத்து யானையை குறிவைத்து எய்கின்றான். துள்ளி துடித்து கதறிய அந்த யானை புற்றின் மேல் வந்து வீழ்கின்றது. அதனால் புற்றின் உள் இருந்த பாம்பானது வெளியேறி வேடனை கடித்து விடுகின்றது. இந்த கீழே விழுந்த பாம்பின் காலில் மிதிபட்டு பாம்பும் இறந்து விடுகின்றது. இந்த காட்சிகளை எல்லாம் இந்த நரி பார்க்கின்றது. அது நினைக்கின்றது, இந்த பாம்பினை இன்றைய உணவாக சாப்பிட்டு கொள்ளலாம், இந்த வேடனை இன்னும் 3 நாட்களுக்கு வைத்து சாப்பிடலாம், இனி வரும் 6 மாதங்களுக்கு இந்த யானையினை சாப்பிடலாம் என்று பேராசை கொண்டது. அது நெருங்கி வரும்போது அந்த வேடனுடைய வில்லானது காட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விலங்கை கொன்று அதில் இருக்கக்கூடிய நரம்பால் கட்டப்பட்டதால் அதில் சிறிது தசை துணுக்கு இருந்தது. இந்த நரியானது அந்த தசை துணுக்கை முதலில் சுவைப்போம் என்று சுவைக்க ஆரம்பிக்கும் போது நல்ல விசையுடன் வளைத்து கட்டப்பட்டதனால் அந்த நரம்பு அதனுடைய வில்லானது வளைந்து அதனுடைய கழுத்தில் குத்தி நரியும் இறந்து விட்டது. உலகில் மக்கள் மிகவும் பேராசை படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கடைசியில் அவர்கள் இறக்கும் பொழுது அவர்கள் கையில் எதையுமே கொண்டு செல்வதில்லை. காதருந்த ஊசியை கூட அவர்கள் தங்களுடைய கடைவழிக்கு கொண்டு செல்வதில்லை என்பதை சான்றோர்கள் கூறுகின்றார்கள். மாணவர்களே, இப்பொழுது நாம் ஒரு கதையை பார்த்தோம் அல்லவா? இது நரிவிருத்தம் என்பதில் அந்த திருத்தக்க தேவர் பாடிய நூலில் உள்ளது. அதில் உள்ள ஒரே ஒரு பாடலை மற்றும் உங்களுக்கு சான்றாக கூறுகின்றேன். கரி என்றால் யானை என்று பொருள். இப்பொழுது அந்த பாடலை பாருங்கள். கரி ஒரு திங்கள் 6 காணவன் 3 நாளாம் இருதலை புற்றின் நாகம் இன்றுனும் இறையாம் என்று விரிதலை வேடன் கையில் விற்குதை நரம்பை கவ்வி நரியினார் பட்டபாடு நாளை நாம் படுவோம் அன்றே என்பதுதான் அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாம் இனி சீவக சிந்தாமணியை பார்க்க வேண்டும். சீவக சிந்தாமணி கதையும் கூட நிலையாமை கருத்தை சொல்லக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கின்றது. இதில் இவர் இன்ப சுவைகளை பாடியிருப்பதை பார்த்து வியப்பும் பெருமிதமும் அடைந்த பொழுதும் சந்தேகமும் பட்டார்கள் சங்க புலவர்கள். கற்றோரிடம் கூட காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றதா என்று எண்ணம் தோன்றுகிறது நமக்கு. ஆனால் கல்வெட்டு செய்திகளும் சரி, இலக்கியங்களிலும் வரக்கூடிய செய்திகளும், அரியார், சமணர், அயர்ந்தார், பௌத்தர் என்பது போன்ற இலக்கிய சான்றுகளும் சரி, சமணத்திற்கும் சைவத்திற்கும் சண்டைகளும் போரும் பூசலும் இருந்திருக்கு என்பதை நம்மளால் உணர முடிகின்றது. ஒரு காலத்தில் முடி மன்னர்களுக்கெல்லாம் தமக்குள் பொறை இன்மையால் பிடி சாம்பலாய் போன கதையை தமிழக வரலாறு நமக்கு கூறுகின்றது. சில நூற்றாண்டுகள் கழித்து சமயங்களுக்குள் கூட பூசல்கள் வந்தது என்பதை நம்மளால் அறிய முடிகிறது. உண்மையில் சமயம் என்பதில் தங்களுக்குள் எந்த ஒரு சச்சரவையும் வைத்துக் கொள்வது இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சிலர் பூசல்களை விளைவித்து விடுகின்றார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். அடிப்படையில் சமயம் என்று பார்த்தால் அதனுடைய அடிப்படை கருத்துக்கெல்லாம் மிகச் சிறந்ததாக இருக்கும். சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், எல்லா மதங்களுமே ஆசையை ஒழிக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றது. சித்தர் பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனோடாயினும் ஆசை அருமீன், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே என்று கூறுகின்றதை நாம் ஒப்பு நோக்க வேண்டும். ஆக இங்கே சமயங்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களைத்தான் சொல்வதற்காக ஆரம்பத்தில் எழுகின்றது. உயர்ந்த நோக்கத்திற்காக எழுந்தது பின்னால் கருத்து மாறுபாடு ஏற்பட்டு வெவ்வேறாக மாறிவிடுகின்றது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல என்று வள்ளுவரும் இதனை கூறியிருக்கின்றார். இனி நாம் கேமசரியார் இளம்பகத்திற்கு வருவோம். கேமசரியார் இளம்பகம் என்ற பகுதியில் இளம்பகம் என்றால் மாலை என்று பொருள். நம்முடைய காப்பியத்தில் பார்த்தீர்களானால் 13 இளம்பகங்கள் இருக்கின்றது. 13 இளம்பகமாக அவர் வகுத்திருக்கின்றார். இதில் 8 திருமணங்களை கூறுகின்றார். சீவகனே 8 பெண்களை மனம் செய்கின்றான். தன்னுடைய தோழன் பதுமுகன் என்பவனுக்கு கோவிந்தை என்ற பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கின்றான். அதனால் இதனை மணநூல் என்றும் கூட கூறுவார்கள். கேமசரி இளம்பகம் என்பது பதுமையார் இளம்பகத்திற்கு அடுத்ததாக வருகின்றது. இவன் ஒவ்வொரு ஊரிலும்
ஒவ்வொரு பெண்ணை திருமணம் செய்வது ஏன் என்ற ஒரு வினா கூட உங்களுக்கு வரலாம். அரச வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய சட்ட திட்டங்களே வேறு வேறாக இருக்கின்றது. சாதாரண மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த சீவகனுடைய தந்தை சச்சந்தன், அவனுடைய மனைவி விசையை, இவர்களினுடைய குழந்தைதான் சீவகன். சச்சந்தன் என்பவன் பொதுவாக வாழ்க்கையை சொல்வாங்கள், தாமரை இலையில் இருக்கக்கூடிய நீர் போல் வாழ்க்கையில் வாழ வேண்டும், மிகவும் ஒட்டாமல் வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சச்சந்தன் தன்னுடைய மனைவியின் அழகில் ஈடுபட்டு அரச காரியங்களை அப்படியே துறந்து விட்டான். ஒரு அறிவு என்பது தீதிலிருந்து நீங்கி நல்ல விஷயங்களில் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுவும் அரசனுக்கு என்பது அறிவு என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த சீவகனுடைய தந்தை சச்சந்தன் அரச காரியங்கள் எதிலுமே ஈடுபடவில்லை. இதை தனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டான் கட்டியங்காரன் என்ற அமைச்சன். அமைச்சன் என்பவன் எப்பொழுதும் நல்லவனாக இருக்க வேண்டும். தீயவனாக மாறும்போது அது 700 கோடியான தீயவர்களை காட்டிலும் அதிகமான தீமை பயக்கக்கூடியதாக அரசனுக்கு வாய்த்துவிடும். இவன் தீமையை செய்ய போகின்றான் என்பதை இறுதி கட்டத்தில் தான் உணர்கின்றான் சச்சந்தன். அதனால் ஒரு நல்ல தச்சனை அழைத்து வந்து ஒரு அழகான மயிர் பீலி செய்கின்றான். மயில் பார்ப்பதற்கு இருந்தாலும் அது வானத்தில் போகக்கூடிய வான ஊர்தியை போன்றது. அதை தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுக்கின்றான். எதற்காக கற்கின்றோம் என்று தெரியாமலேயே அதையும் விளையாட்டாக விசையையும் கற்றுக்கொள்கின்றாள். இந்த துன்பம் நெருங்கக்கூடிய நாளில் அவளுக்கும் ஒரு கனவு வருகின்றது. பொதுவாக காப்பியங்களில் இப்படி ஒரு பண்பு இருக்கு, வருவது உரைத்தல் என்ற கனவு. வருவது உரைத்தல் என்பது கனவாக இருக்கின்றது. இப்ப சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் கூட 3 கனவுகள் சொல்லப்படும். கண்ணகி கனவு காண்பாள், கோவலன் கனவு காண்பான், கோப்பெருந்தேவி கனவு காண்பாள். இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது. அந்த அடிப்படையில இங்கேயும் விசையை ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவினை தன்னுடைய கணவனுக்கு சொல்கின்றாள். சச்சந்தனும் புரிந்து கொள்கிறான், இது நமக்கு விரைவாக வரக்கூடிய ஒரு அழிவை உணர்த்தக்கூடியது என்று. அதனால் அன்று மயிர் பீலியில் அமர்த்தி அந்த விசையை அனுப்பி விடுகின்றான். விசையையும் வான் நோக்கி போய்கொண்டிருக்கின்றாள். அந்த கருவியை இயக்கி கொண்டு இங்கு போர் நடந்து விடுகின்றது. போரின் முடிவில் கட்டியங்காரன் ஜெயித்து விடுகின்றான். ஏன்னா அந்த போர் முரசங்களிலேயே சில இசை நுணுக்கங்கள் இருக்கும். இது வெற்றியை சொல்கின்றதா தோல்வியை சொல்கின்றதா. இதை கேட்டவுடன் நிறை மாத கற்பிணியான விசையை, அந்த மயிர்பொலியை அவளால் இயக்க முடியவில்லை. அதனால் அந்த ஊருக்கு அருகிலேயே, ராசமாபுரத்திற்கு அருகிலேயே அந்த மயிர்பீலி ஒரு இடுகாட்டில் இறங்கி விடுகின்றது. அங்குதான் சீவகன் பிறக்கின்றான். அங்குதான் ஒரு தெய்வம் வருகின்றது. பொதுவாக சொல்வாங்க, மனுஷங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வடிவில தெய்வம் வரும், நல் ஊழ் உள்ளவர்களுக்கு மனிதர்கள் வடிவில் தெய்வங்கள் வருவார்கள் என்று. அதே போலயே இங்கு இந்த விசையினுடைய தோழி வடிவில் ஒரு தெய்வம் வந்து அவளுக்கு உதவி செய்கின்றது. ஏன்னா காட்டில் எவ்வாறு அவளால் தனியாக ஒரு அரசமா தேவி குழந்தை பெற முடியும்? அங்கு அவளுக்கு குழந்தை பிறக்கின்றது. இந்த குழந்தையை இவளே வளர்த்தால் நிச்சயம் இந்த குழந்தைக்கு ஆபத்து என்று என்பதால் அங்கு அந்த குழந்தையை ஓர் இடத்தில் வைத்துவிட்டு ஒளிந்து நிற்கின்றாள் மரத்தின் ஓரமாக. அப்பொழுது கத்துக்கடன் என்ற ஒரு பெரு வணிகன், அவனுடைய குழந்தை இறந்து விடுகின்றது. இறந்த குழந்தையை புதைப்பதற்காக வருகின்றான். இங்கு அழும் குழந்தையை கண்டு அவன் எடுத்து செல்கின்றான். அவனுடைய மனைவி சுனந்தை, அவள் இந்த குழந்தையை வளர்க்கின்றார். அச்சனந்தி முனிவர் என்ற முனிவர் இவனுக்கு எல்லா கல்விகளையும் கற்றுக் கொடுக்கின்றார். இவன் மிக எல்லா கலைகளிலும் 64 கலைகளிலும் வல்லவனாக இருக்கின்றான். பொதுவாக காப்பியம் என்றாலே காப்பிய தலைவன் என்பவன் தன்னேர் இல்லா தலைவனாக இருப்பான். அவனுக்கு நிகராக வேறு ஒருவரை கூறவே முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த ஆற்றல் பெற்றவனாக மாறி விடுகின்றான். அதன் பிறகு அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை அச்சனந்தி முனிவர் சொல்கின்றார். இப்பொழுது இவனுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. தன்னுடைய இழந்த நாட்டை, தாய் நாட்டை காக்க வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கின்றது. ஆனால் இவனிடம் எந்த படை பலமும் இல்லை, பண பலமும் இல்லை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. ஆக இந்த பொருளை, படை செல்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் இவன் பெண்களை திருமணம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்ய வேண்டும்? பெரிய மலை நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், வணிகர்கள், இவர்களுடைய பெண்களை எல்லாம் திருமணம் செய்யும் போது அந்த படைப்பலமானது இவனுக்கு வந்து விடுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இவன் 8 பேரை திருமணம் செய்கின்றான். அதனால் ஒரு அரசனுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 8 பேரை திருமணம் செய்தது தவறா சரியா என்ற முறையில் நாம் நினைக்க கூடாது. தவிர இன்பச் சுவைகளை பாட முடியுமா என்று சங்க புலவர்கள் சொன்னதும் திருத்தக்க தேவர் மனதில் இருக்கின்றது அல்லவா? ஆக இன்பச் சுவைகளை பாடுவதற்காக இந்த திருமணங்களை சொல்லிக் கொண்டே போகின்றார். என்றாலும் இன்பச் சுவையை பாடிக்கொண்டே வரும்போதே பேரின்பத்திற்கு செல்வதற்கான, பேரின்ப பெருவாழ்விற்கான வழியினையும் வகுத்து கொண்டே செல்கின்றார். ஒவ்வொரு இளம்பகத்தினும் இறுதியிலும் சீவகன் சமண சமய கருத்துக்களை கூறிக்கொண்டே இருப்பான். ஒரு வேடனை திருத்துவான், இல்ல வைணவத்தை சேர்ந்த துறவிகளை சமண சமயத்திற்கு மாற்றுவான், வழிபோக்கர்களை பார்த்து சில சமண கருத்துக்களை கூறுவான். ஆக திருத்தக்க தேவரினுடைய நோக்கம் நிறைவேறி
உயர்த்தி கொண்டே போகும். இந்த வகையில் பார்த்தால் இவன் கேமசரியார் இளம்பகத்தில் கேமசரி என்ற பெண்ணை திருமணம் செய்வதை சொல்வதாகத்தான் நம் பாடப்பகுதி அமைந்திருக்கின்றது. இது வெறும் சமண சமய கருத்தை மற்றும் கூறினால் மிகவும் வறட்சியாக இருக்கும் என்பதால் நல்ல இலக்கிய சுவையுடன் கருத்து வளத்துடன் கற்பனை நயத்துடன் காவியத்தை இவர் பாடிக்கொண்டு செல்கின்றார். பாரதியார் சொல்வார் இந்த காப்பியங்களை பற்றி, கல்லையும் தீயையும் சேர்த்து நல்ல காற்றையும் வான் வெளியையும் சேர்த்து தெள்ளு தமிழ் புலவோர்கள் பல தீஞ்சுவை காவியங்கள் செய்து கொடுத்தார்கள் என்று. அத்தகைய தீஞ்சுவை காப்பியமாக திருத்தக்க தேவர் அவர்கள் இக்காப்பியத்தை படைத்து கொண்டு செல்கின்றார்கள். ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் இந்த சீவக சிந்தாமணியை பற்றி கூறக்கூடிய ஒரு புது கவிதையை கேட்போம். இப்ப முதல் அடியை தேனாக்கி அடுத்தடுத்து முளைக்கின்ற தொடரடியை அமுதமாக்கி விதவிதமாய் சந்தனைய நட்புண்டாக்கி வியப்புமிகு ஓமைகளால் புதுமை தேக்கி பதமுடைய பாவினமாம் விருத்தமாக்கி 13 இளம்பகமாய் வகுத்து தூக்கி இதயமதை இறைவன்பால் பதிய வைத்தோன் இன்பச் சிந்தாமணி நூல் இயற்றலானான் என்று பாடுவார். இது இறைவனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காப்பியமாகத்தான் இது இருக்கின்றது. இறைவன் என்று பார்க்கும் பொழுது நாம் ஓர் இறைவன் தான், உலகம் முழுவதற்குமே ஒரே இறைவன் தான். ஆனால் நாம் வேறு வேறு பெயர் வைத்துக்கின்றோம். அருக கடவுள் என்றும் முருக கடவுள் என்றும் மாறி மாறி. நம் புத்தகத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால் அருக கடவுளை ஒரு இடத்தில் முருக கடவுள் என்று இருக்கும், அதை திருத்திக் கொள்ளுங்கள். சமணர்களினுடைய கடவுள் அப்படி என்று பார்க்கும்போது முருக கடவுள் இல்லை, அது அருக கடவுள் என்றுதான் சொல்வார்கள். கம்பர் சொல்வார், ஆறுகள் பல்வேறு விதமாக ஓடுகின்றது, ஆனால் கடைசியில் அது எங்கு போய் சேர்கின்றது என்றால் கடலில் தான் போய் சேர்கின்றது. அது மாதிரி மனிதர்கள் தங்களுக்கு பிடித்த வகையில் சமயத்தையும் சமயத்திற்குரிய ஒரு தெய்வத்தையும் உருவாக்கி கொள்கின்றார்கள். பொதுவாக சொல்வார்கள் இறைவன் என்பவன் மனிதனை படைத்தான் என்று. ஆனால் இந்த மனிதர்கள் இறைவனை பல்வேறு பெயர்களில் படைத்து என் தெய்வம் உயர்ந்தது உன் தெய்வம் உயர்ந்தது என்று போட்டியும் பூசலுமாக வளர்த்து கொள்கின்றார்கள். ஆனால் இறைவன் என்பவன் நாம் கல்வி கற்கின்றோம். இப்ப சீவக சிந்தாமணி கற்போம், இன்னும் வேற அறிவியல் நூல்கள் எல்லாம் கற்போம் என்றாலும் நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும் மாணவர்களே. வெறும் மதிப்பெண் வாங்குவதற்காகவும் வேலை தேடுவதற்காகவும் என்பதற்காக மட்டும் நம் கல்வி என்பது கிடையவே கிடையாது. அது முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால், முதன்மையாக சொல்ல வேண்டும் என்றால், இலக்கியம் நாம் கற்கின்றோம் என்றால் அது நம் வாழ்க்கையில் பிற்காலத்தில் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இலக்கியம் என்பது வெறும் இன்பத்திற்காக மட்டுமல்ல, ஒரு குறிக்கோளையும் கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். எதிர்கால வாழ்வில் நாம் ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு மாணவர்களும் நினைத்தால் எதிர்காலத்தில் சமயம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். அகராதியில் சமயம் என்றால் என்ன என்று தேடக்கூடிய ஒரு நிலை கூட வந்துவிடும். நாம் அனைவரும் ஒருமைப்பாடு உடையவர்களாக பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள் நம் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலை என்று பார்த்தால் பல்வேறு மதங்களுக்குள் மத பூசல்கள் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த பிரச்சனைகள் தடை கற்களாக இருப்பதற்கு வாய்ப்பு. எதிர்கால மாணவர்களாவது இந்த சமயம் என்பதை ஒரு பொறை உணர்வுடன் எல்லா சமயங்களும் ஏற்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இனி நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். கேமசரியார் இளம்பகம் என்ற பகுதியில் உள்ள கதை பகுதியினை பார்த்தோம் என்றால், கேமசரி என்ற ஒரு பெண், ஒரு வணிகனினுடைய, சுபத்ரன் என்ற வணிகனினுடைய பெண். அந்த பெண் பிறக்கும் போது ஒரு ஜோதிடன் வந்து ஒரு ஜோதிடத்தை குறித்து சொன்னான். என்ன சொன்னான் என்றால், இந்த பெண் யாரை பார்த்து நாணம் அடைகின்றாலோ அவளே இவளுக்குரிய கணவன். மதுரை மீனாட்சியை பற்றி சொல்லும் போது சொக்கநாதரை பார்க்கும் பொழுதுதான் அவளுக்கு நாணம் ஏற்படும், இவள் தான் அவளுக்குரிய கணவன் என்றெல்லாம் புராண கதைகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுபோல இங்கும் இந்த கதை சொல்லப்படுகிறது. சீவகனை பார்க்கும் பொழுது இவளுக்கு நாணம் ஏற்படும், அப்ப இவன் தான் இவளுடைய கணவன் என்பது தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் அவனுடைய தந்தை தினமும் 1008 பேருக்கு விருந்து வைத்து கொண்டே இருக்கின்றான். அதே ஊருக்கு இந்த சீவகனும் நடந்து வருகின்றான். இவன் வரக்கூடிய பாதைகளை மிக அழகாக காட்டு பகுதிகளையும் மலைப்பகுதிகளையும் மிக சிறப்பாக வர்ணித்து கொண்டு வருவார். அங்கு பார்த்தீர்களா மலர்கள்லாம் மலர்ந்திருக்கும், தேன்கள்லாம் அதை பருகி கொண்டிருக்கும். பூக்களில் இருக்கக்கூடிய தேனை பருகிவிட்டு வண்டுகள் பறக்கிறது இயல்பு. ஆனா கவிஞர் என்ன சொல்வார், பொருள் உள்ளவனை அணைத்து விட்டு அவனுடைய பொருள் எல்லாம் தீர்ந்ததும் அவனை விட்டு விலகி செல்லக்கூடிய பறத்தையை போல வண்டுகளும் இந்த தேனீகளும் இருக்கின்றது என்பது போன்ற வர்ணனைகளை எல்லாம் அவர் வர்ணித்து கொண்டு போவார். கரும் குரங்குகள் எல்லாம் அந்த பாதையில் பார்த்து அவனை பார்த்து அச்சப்பட்டு ஓடும். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன், அருள் உள்ளம் உடையவன் அல்லவா. இவனுடைய பார்வையினுடைய அருள் தன்மையை பார்த்தே அந்த குரங்குகளுக்கு அச்சம் நீங்கும்படியாக அவன் அந்த பாதையின் வழியாக சென்று கொண்டு இருக்கின்றான். அங்கு ஒரு அழகிய அருவி இருக்கின்றது. அந்த அருவியில் மலர்களும் மலர்ந்திருக்கின்றது. அந்த மலர்களில் அருவி நீர்
பட்டு தண்ணீர் துளி துளியாக விழுகின்றது. கவிஞருக்கு இங்கும் கூட ஒரு கற்பனை தோன்றுகிறது. சீவகன் என்பவன் ஒரு பெரிய பேரரசன், சச்சந்தனுடைய மகன் அல்லவா? ஆனால் இவன் நடந்து வருகின்றான். தேரிலோ குதிரையிலோ அவன் போக முடியவில்லை. நடந்து மலைப்பகுதியில் நடப்பதென்றால் அவ்வளவு எளிமையானது அல்ல. கூர்மையான கற்கள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் அவன் தாண்டி நடந்து வந்து கொண்டிருக்கின்றான். அதை பார்த்து இயற்கையே அழிவது போல் அவருக்கு இருக்கின்றதாம். அந்த குவளை மலர்களில் இருந்து நீர் வடிந்து கொண்டு இருப்பது. பொதுவாக பெண்களினுடைய கண்களுக்கு குவளை மலர்களை ஓமையாக சொல்வார்கள். நம்மளுடைய வள்ளுவர் கூட சொல்வார், காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மாநிலை கண் ஒவ்வேம் என்று. ஆக பெண்களினுடைய கண்கள் குவளை மலரோடு ஒப்பிடப்படுது. குவளை மலர் என்றால் ஒரு கண் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த குவளை மலரிலிருந்து நீர் வடிவதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்றால், கவிஞருக்கு, புலவர் திருத்தக்க தேவருக்கு சீவகனுடைய நிலையை நினைத்து அது கண்ணீர் விடுவது போல் இருக்கின்றது என்று பாடுவார். அந்த குளத்தில் நீர் நிலையில் அவன் தன் உடலை சுத்தம் செய்து கொண்டு குளித்து விட்டு மலர்களால் இறைவனை வணங்குவான். இந்த இறைவனை வணங்கக்கூடிய நிலையில் கூட அவர் சமண சமய கருத்துக்களை கூறிக்கொண்டே போவார். இவ்வாறு அந்த குளித்து விட்டு அவன் சித்திரக்கூடமலை என்ற மலையை நோக்கி செல்வான். அங்குதான் வைணவ துறவிகளை எல்லாம் பார்ப்பான். வைணவ துறவிகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள். பொதுவாக வள்ளுவரே சொல்வார், துறவியை காட்டிலும் இல்லறத்தான் தான் சிறந்தவன் என்று. துறவி என்பவன் ஒரு மலையில் போய் அமர்ந்து கொண்டு இருப்பான். நேரம் யாராவது உணவு கொடுத்தா சாப்பிட்டு கொண்டு தவம் செய்து கொண்டு இறைவனை போற்றி கொண்டு இருப்பார். அது ரொம்ப எளிமையான செயல். ஆனால் ஒரு இல்லற தலைவன் என்று எடுத்துக்கொண்டால் அவன் மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, உடன் பிறந்தோர்களுக்காக, அத்தனை பேருக்காக வேண்டி அவன் வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றான். அதனால் தான் வள்ளுவர் கூட சொல்வார், இல்லறத்தான் உயர்ந்தவன் துறவியை காட்டிலும் என்று சொல்வார்கள். இங்கு வைணவ துறவிகள் என்பவர்கள் இல் வாழ்க்கையை துறந்தவர்கள் கிடையாது. மனைவியும் கணவனுமாக வாழ்வார்கள். அவர்கள் எதை துறந்தார்கள் என்றால், பஞ்சனை மெத்தை, இன்னும் சுவையான அடுப்பில் சமைத்த உணவு வகைகளை எல்லாம் அவர்கள் துறந்து விட்டார்கள். உயரமாக தொங்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவார்கள், காய் கனிகளை சாப்பிடுவார்கள். குடிசை பகுதியில் அங்கு ஒரு பர்ணக சாலை போன்று அமைத்துக் கொண்டு அங்கு தரையில் படுத்து உறங்குவார்கள். ஆனால் நாங்கள் இறைவனை நோக்கி தவம் இருக்கின்றோம் என்று கூறுவார்கள். இது சீவகனுக்கு வியப்பாக இருக்கின்றது. நம்ம சமண சமயம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்களை கொஞ்சம் ஒதுக்கியேதான் வைத்துக்கணும். துறவு வாழ்க்கையை உயர்த்தி பேசும். ஆனா நம்மளுடைய திருத்தக்கத்தேவர் 8 பெண்களை வைத்துதான் தன்னுடைய காப்பியத்தையே அவர் பாடியிருக்கின்றார். பெண்களை ஒதுக்கினாலும் பெண்கள் இல்லாமல் அவரால் காப்பியமே பாட முடியவில்லை என்பது ஒரு விஷயம். இங்கு இந்த வைணவ துறவிகளிடம் போகின்றான் சீவகன். அவனை அன்புடன் வரவேற்று அவனுக்கு வள்ளி கிழங்குகளையும் பழங்களையும் அவர் கொடுத்து விருந்தாக உபசரிக்கின்றார். அதன் பின் இவனுடைய முக ஒளியை பார்த்து இவன் மிகவும் அறிவில் சிறந்தவனாக இருக்கின்றான். இவனிடம் சில கேள்விகள் கேட்டு பார்ப்போம் என்று அந்த வைணவ துறவிகள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். இதை ஒரு சரியான வாய்ப்பாக சீவகனும் பயன்படுத்தி கொள்கிறான். சீவகன் வாயிலாக திருத்தக்க தேவரும் பயன்படுத்தி கொள்கின்றார். அவருடைய முக்கிய குறிக்கோள் தன்னுடைய கருத்துக்களை மிகச் சிறப்பாக மக்களுக்கு பரப்ப வேண்டும். சமண சமய கருத்துக்களை முக்கியமாக பரப்ப வேண்டும். அதனால் இப்ப இந்த வைணவ துறவிகளிடம் அவன் பேச ஆரம்பிக்கின்றான். கல்லை கட்டி கொண்டு கடலில் நீந்த முடியுமா என்று ஒரு வினாவை எழுப்புகின்றான். பதில் சொல்ல முடியுமா? யாராலும் நிச்சயம் முடியாது என்றுதான் சொல்ல முடியும். அதை போன்றதுதான் நீங்கள் பெண்களுடன் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியும் என்பது. எப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனைவியை விளக்குகின்றீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான துறவியாக முடியும் என்ற ஒன்றை அவன் சொல்கின்றான். அடுத்ததாக சொல்கின்றான், இரத்தை கரை படிந்த ஒரு வெள்ளை துணி, அதை நீரால் அலசினால் தான் அந்த இரத்தக்கரை போகுமே தவிர இரத்தக்கரையை ஊர்த்தியே குழாயை திறந்தா ரத்தமா கொட்டுது, அதை வச்சே கசக்கினா அந்த இரத்தக்கரை போகுமா என்று இரண்டாவதாக ஒரு வினா கேட்கின்றான். நெருப்பொன்று எரிந்து கொண்டிருக்கிறது, அதை ஒரு துணியால் மூடி வைத்து பாதுகாக்க முடியுமா? துணியும் எரிந்துதான் போகும். அதை போன்றதுதான் பெண்களின் தொடர்புடன் இருந்து கொண்டு நீங்கள் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வது என்று போன்ற அறிவுரைகளை எல்லாம் அவன் அவர்களுக்கு சொல்கின்றான். அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, எங்களுடைய திருமால் கூறியது மிக உயர்ந்த வழிதான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இவன் அவர்களை திருத்தி இவர்களுக்கு வேற பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை சமண சமயத்திற்கு இழுத்து கொண்டு வந்து விடுகின்றான். வள்ளுவர் சொல்லுவார், சொல்லுக சொல்லை துரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்னு. ஆக சீவகன் சொன்ன சொல்லுக்கு மறு சொல் அவர்களால் சொல்லவே முடியாத அளவுக்கு மாறிவிட்டது. நாங்கள் ஜடாமுடியெல்லாம் வைத்திருக்கின்றோம், காவி ஆடையெல்லாம் உடுத்துகின்றோம், நீருக்குள் மூழ்குகின்றோம், நெருப்பில் நின்று தவம் செய்கின்றோம் என்றெல்லாம் அவர்கள் அப்புறமும் கூறி பார்த்தார்கள். அப்பொழுது இவன் சிலவற்றை சொல்கின்றான். அந்த காட்டில் இருக்கக்கூடிய சில காட்சிகளையே சொல்கின்றான். அங்கு இருக்கக்கூடிய வேடன் வேடிச்சி அவர்கள் கணவன் மனைவியாக காட்டில் தான் வாழ்கின்றார்கள். காய் கனிகளை தான் சாப்பிடுகின்றது. கரடி இருக்கின்றது, ஜடாமுடியோடு தான் இருக்கிறது. அது நீரில் நீந்தி செல்கின்றது, நிலத்தில் வாழ்கின்றது. அப்படியெனா அதற்கெல்லாம் இருவினை போய் விடுகின்றான். புறாக்கள் சில
கற்களை உண்டு கொண்டு வெப்பமான பகுதியில் வாழுமா. வௌவால்கள் மரத்தில் தொங்கக்கூடிய பழங்களை சாப்பிக்கொண்டு தலைகீழாக தொங்குகின்றது. அவற்றிற்கெல்லாம் இருவினைகள் போய்விடுகின்றதா? ஆக சாதாரண வௌவால்களும் கரடிகளும் வேடனும் செய்யக்கூடிய செயலைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அந்த வைணவ முனிவர்களிடம் சீவகன் கூறுவான். இதனையெல்லாம் கேட்டுவிட்டு அவர்களும் அப்பொழுதே தன்னுடைய மனைவியரை துறந்து விட்டு, நாங்கள் நல்ல அறிவு பெற்று விட்டோம், நாங்கள் உன்னுடைய சமயத்தை சேர்ந்து விடுகின்றோம் என்பதாக திருத்தக்கத்தேவர் பாடிக்கொண்டு செல்வார். காப்பிய இலக்கணம் முற்றும் கொண்டது மட்டுமல்ல சிந்தாமணி இலக்கியம், மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான இலக்கணங்களையும் வரையறுத்து கூறுகின்றது சீவக சிந்தாமணி. இந்த நூலினுடைய தொடக்கத்தில் அமைந்த ஒரு பாடல் ஒன்று துறவு வாழ்க்கையை எவ்வளவு அழகாக சொல்கின்றது என்று பாருங்கள். சங்ககால பாடல்கள் பார்த்தீர்கள் என்றால் இயற்கை காட்சியை வர்ணிப்பார்கள், ஆனால் அதில் உள்ளுரையாக வேறொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். இங்கும் தேவர் இயற்கை காட்சியை தான் வர்ணிக்கின்றார், அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார். இருந்தாலும் இதிலும் ஒரு பொருள் உட்பொருளாக இருக்கின்றது. அவர் பாடிய பாடல் ஒன்று அந்த இயற்கை காட்சியை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு மிக உயரமான தென்னை மரங்கள் இருக்கின்றன, அதற்கு அடுத்ததாக பாக்கு மரங்கள் இருக்கின்றன, அதில் தேன் கூடு கட்டி இருக்கின்றன, அதற்கு அடுத்ததாக பலா மரங்கள் இருக்கின்றன, அதற்கும் கீழாக மாமரங்கள் இருக்கின்றன, அதற்கும் கீழாக வாழை மரங்கள் இருக்கின்றன. இந்த தென்னைங்காயானது நல்ல முற்றி என்ன செய்து விட்டது, மரத்தை விட்டு வீழ்ந்து விட்டது. ஆக மனித வாழ்க்கையை கூட இது சொல்லக்கூடியதாகத்தான் இருக்குது. குழந்தையாக பிறந்து வளர்ந்து கடைசியில் அந்த உயிரானது அந்த உடம்பை விட்டு பறந்து போய் விடுகின்றது இல்லையா. குழம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்பார் வள்ளுவரும் கூட. குருவி ஒரு மரத்துல கூடு கட்டி வாழும், அது கொஞ்சம் ரெக்கையெல்லாம் முளைச்சிருச்சுன்னா அந்த கூட்டிலேயே அது இருந்துகிட்டு இருக்கிறதுல அந்த கூட்டை விட்டுட்டு அது அப்படியே பறந்து போயிடும். அதனுடைய வாழ்க்கை வேறு எங்க, அது மாதிரி அதனுடைய லட்சியங்கள் வேறு. அது மாதிரி நம்மளுடைய உயிரின் லட்சியம் என்பது வேறு, இந்த உடம்பு வேறு, உயிர் வேறு உடம்பு வேறு. அது மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்னங்காயானதும் கூட நல்ல முற்றிய பின் அந்த மரத்திலேயே இருப்பதில்லை. அந்த தென்னங்காயானது முற்றி கீழே விழுகின்றது, விழுந்து தேன் கூட்டை சிதைக்கின்றது, அடுத்து பலாப்பழத்தை சிதைக்கின்றது, அடுத்து மாங்கனியை சிதைக்கின்றது, இறுதியாக வாழைப்பழங்களை சிதறுகின்றது. ஆக அந்த நாடு அந்த அளவுக்கு வளம் பொருந்தியதாக சிறப்பு வாய்ந்ததாக நீர்வளம் நிலவளம் மிக்கதாக இருக்கின்றது என்பதற்காக அவர் பாடுகின்றார். இப்பொழுது அந்த பாடலை கேளுங்கள். காய்மாண்ட தெங்கின் பழம் வீல கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடை கீறி வருக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போகியதென்றே அப்படிம்பாரு அந்த பாடல்ல. இசை என்றால் புகழ் என்று பொருள். எந்த நாடாவது புகழ் மிக்கதாக இருந்தா அந்த நாட்டை பற்றி எல்லாரும் பேசுவார்கள். இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள் நல்ல கணிப்பொறியெல்லாம் மிக சிறந்து விளங்குகின்றது என்று அந்த நாட்டை பற்றி எல்லாம் எல்லோரும் புகழ்வார்கள். அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, அந்த கணிப்பொறி அந்த அளவுக்கு சிறப்பதற்கு காரணம் இந்தியாவிலிருந்து சென்ற இளைஞர்கள் என்பது ஒரு விஷயம். ஆக ஒரு நாடு புகழ் பெற்றதாக இருந்தால் வளம் மிக்கதாக இருந்தால் அதை உலகமெல்லாம் பேசுவார்கள். அந்த அளவுக்கு வளம் பொருந்திய நாடாக அது இருந்ததால் உலகமெல்லாம் அதை பேசுவதாக காப்பிய புலவர் பாடி செல்வார். இதில் இந்த தென்னை வீழ்வது என்பது எதை குறிக்கின்றது என்றால், வாழ்க்கையில் அடிபட்டு துன்பங்களை எல்லாம் சகித்து தன்னுடைய குழந்தை வளர்ந்த பின்பு விசையை துறவு வாழ்க்கையை மேற்கொள்கின்றாள் அல்லவா. ஆக அந்த தென்னை வீழ்வது விசயமா தேவியினுடைய துறவை குறிக்கக்கூடியதாகவும், சீவகன் தன்னுடைய 40 வயதிற்கு மேல் துறவு மேற்கொள்வது அந்த தேன் கூடு சிதறுவதை போன்றதாகவும், அந்த பலா மரங்கள் சிதறுவது அவனுடைய மனைவியர் துறவு கொள்வது போன்றும், அந்த தேமாங்கனிகள் சிதறுவது அவனுடைய தம்பியர்கள் துறவு பூணுவதாகவும், வாழை கனிகள் சிதறுவது அவனுடைய நண்பர்கள் துறவு பூணுவதாகவும் பாடப்பட்டிருப்பதாக அறிஞர்கள் திறனாய்வு நூல்களில் கூறுவார்கள். ஆக அவர் அந்த விஷயத்தை நோக்கிதான் பாடியிருக்கிறாரா என்று கூட இல்லை. அதனால இலக்கியங்கள் என்பது ஒரு படைக்கப்பட்டதை காட்டிலும் திறனாய்வு என்பதும் கூட ஒரு படைப்பு இலக்கியம் என்றே கூட நாம் கூறலாம். அந்த வகையில் அந்த நூல் அமைந்திருக்கும். வெறும் கதை என்ற அடிப்படையில் மாத்திரம் நாம் கேமசிறி இளம்பகத்தை பார்த்து கொண்டு போகக்கூடாது. கேமசிறி இளம்பகத்தை படித்து கொண்டு இருக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிற இலக்கியங்களில் பிற சான்றோர்களுடைய கருத்துக்களிலும் வந்திருக்கின்றதா என்றும் பார்க்க வேண்டும். அகநானூற்றில் ஒரு செய்தி வரும். தலைவன் ஒருவன் பொருள் தேட சொல்வான், குறிப்பிட்ட நாளில் திரும்பி வர நினைத்து கொண்டிருப்பான். அப்பொழுது அவனுக்கு நிலம் தின்ன ஒரு அரசனுடைய மிகுந்த பொற்குவியல் அளவுக்கு செல்வங்கள் கிடைப்பதாக இருக்கும் ஒரு அரை நாள் இருந்தால். ஆனால் கூட அவன் அந்த செல்வம் தேவையில்லை, குறிப்பிட்ட காலத்தில் மனைவியை சந்திக்க செல்ல வேண்டும் என்று போவான். அப்பொழுது அகநானூற்றின் நிலம் தின்ன கிடந்த நிதிய தன்ன அப்படிங்கிற ஒரு தொடர் வருது அகநானூற்றுல. அதே வரி நம்மளுடைய கேமசிறி இளம்பகத்தில் கூட வருகின்றது. ஆக திருத்தக்கத்தேவர் தனக்கு முன்னால் உள்ள இலக்கியங்களையும் படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்.
அது மட்டும் இல்ல, இவர் தன்னுடைய கேமசரியை வர்ணிக்கும் பொழுது அவள் மின்னல் போன்று இருந்தாள் என்று வர்ணிப்பார். அதை கம்பர் தன்னுடைய காவியத்தில் எடுத்துக்கொண்டார். சீதையை பத்தி சொல்லும் பொழுது சொல்வார், சதகோடி மின்னல் சேவிக்க மின் அரசு எனும்படி நின்றாள் என்று. இன்று பின்னாடி திரைப்பட பாடல்கள் கூட வந்தது, மின்னல் ஒரு கோடி எந்தன் உயிர் தேடி வந்ததோ என்று. ஆக புலவர்கள் கருத்துக்கள் வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தபோது கூட கருத்துக்கள் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் திருத்தக்க தேவருடைய காவியத்தில் குரல் கருத்துக்கள் கூட அமைந்திருக்க காண்கின்றோம் நாம். சங்க இலக்கிய 10 பாட்டுள் சிறுபான்ற்றுப்படை என்பதும் ஒன்று. அது விரலியை வர்ணிப்பார்கள், கேசாதி பாத வர்ணனை என்று. பின்னால் பக்தி இலக்கியங்களில் பாதாதி வர்ணனை, தமிழோடு தூதில் நீங்கள் படிப்பீர்கள், அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாதி வர்ணனை என்பது இருக்கும். அது இறைவனை பாடுவதற்காக, இறைவனை பாடும்போது பாதத்திலிருந்து தொடங்குவார்கள். சாதாரண மனிதர்களை பாடும்போது தலையிலிருந்து தொடங்குவார்கள். கேசாதி பாத வர்ணனையில் விரலியை பாடுவார்கள். அதை போன்றே இங்கும் கேசாதி பாத வர்ணனை அமைந்திருக்கின்றது. இது எந்த இடத்துல அமைந்திருக்கிறது என்றால், இந்த சீவகன் சுபத்திரன் இருக்கக்கூடிய நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போது அங்கு அவனை சுபத்திரன் சந்திக்கின்றான், அவனுடைய அழகை பார்க்கின்றான். சுபத்திரனுடைய தக்க நாட்டில் தங்கி இருக்கக்கூடிய ஜீவகனை பார்த்து அவனுடைய அழகில் வியப்படைகின்றான் சுபத்திரன். அப்பொழுது அவனுடைய எண்ண ஓட்டமாக அமைவது கேசாதி பாத வர்ணனையில் அமைந்திருக்கின்றது. அவனுடைய தலை அப்படி கூடையை கவிழ்த்தி வைத்தது மாதிரி இருக்கின்றது என்று ஆரம்பித்து வரிசையாக அவனுடைய பாதம் ஒரு ஆமை போன்று இருக்கின்றது, அப்படி குமிர்ந்ததாக இருக்கின்றது என்பதாக வரைக்கும் சொல்லப்படுவோம். கால்கள் பாதம் மிக தட்டையாக இருந்தால் கூட காலெல்லாம் வலிக்கும் அப்படின்னு இந்த மருத்துவர்கள்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாதம் என்பது கொஞ்சம் குவிந்த அடிப்படையில் ஆமை போன்று, ஆமையினுடைய மேல் ஓடு போன்று அமைந்திருப்பதாக, அவனுடைய விரல்கள்லாம் அப்படி சினையுடைய கிளிற்று மீன்கள் போல் இருப்பதாக வர்ணிக்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்கிறோம். இதுல இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சங்க இலக்கிய கருத்துக்கள் இதில் அமைந்திருக்கின்றது என்பதைத்தான். இப்ப சிலப்பதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதில் கோவலன் கண்ணகியை வர்ணிக்கும் போது இளங்கோ பாடுவார், அவளுடைய கண்களை முருகப்பெருமான் தன்னுடைய வேலாக கொடுத்திருக்கின்றாரோ என்று. இங்கு திருத்தக்க தேவர் கேமசரியினுடைய கண்களை சொல்லும் போதும் அந்த முருகப்பெருமானுடைய வேலைத்தான் சொல்லுவார். திருத்தக்க தேவர் சமணராக இருந்த பொழுதும் இந்த சீவகனினுடைய அழகை சொல்லும் பொழுது திருமால் போன்று இருந்தான், அவரையுமே அறியாமல் அந்த வைணவ தெய்வத்தை அவர் சொல்லி விடுவார். அது மாதிரி இங்கு முருகனை, சைவ சமய கடவுளான முருகனை பற்றி அவர் சொல்வார். ஆக சிலப்பதிகார கருத்துக்களும் இதில் வந்திருக்கின்றது, சங்க இலக்கிய கருத்துக்களும் இதில் வந்திருக்கின்றது. இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். கேமசரி இளம்பகத்தில் ஒரு காட்சி, சீவகனுக்கும் கேமசரிக்கும் திருமணம் நடந்து விடுகிறது. பொதுவாகவே திருமணமான ஒரு ஜோடியை பார்ப்பதென்றால் எல்லோருக்கும் மிகவும் விருப்பமாக இருக்கிறது. காரணம் என்றால் மிக அழகாக அவர்களை அலங்கரித்திருப்பார்கள். மணமக்களை பார்ப்பதென்றால் எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் தான். இப்பொழுது இவனுடைய கேமசரியினுடைய தாயின் பெயர் நிப்புதி. அவள் அந்த காட்சியை பார்க்கின்றாள். அவள் பார்ப்பது எதை போல இருக்கின்றது என்று திருத்தக்க தேவர் கூறுகின்றார் என்றால், உடம்பே ஒரு கண்ணாக மாறிவிட்டது போல் பார்க்கிறேன். இப்ப நீங்க கிராபிக்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு விஷயம் இன்னொரு விஷயமாக மாறுற மாதிரி. அது மாதிரி இவளுடைய கண்களானது எப்படி பெரிதாக விட்டதாம் என்றால் உடம்பே கண்ணாக மாறிவிட்டதாக அவர் பாடுவார். இந்த கருத்தை கம்பர் தன்னுடைய காப்பியத்தில் எடுத்துக்கொள்வார். சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடக்கும் போது மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த 2 கண்ணு நமக்கு பத்தாதுன்னு. தேவர்கள் சொல்லுவாங்களாம், இமைக்காத கண்கள் நம்ம பெற்றாலும் பத்தாது, நிறைய கண்கள் வேண்டும் அப்படின்னு. அதை அவர் சொல்லுவாரு, இரு கண்ணால் அமையாது என்பார் அந்தர வானத்தவர் எல்லாம், இமையா நாட்டம் பெற்றிலம் என்றார் இந்த நில உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம். இன்றைக்கும் ஒரு திரைப்பட பாடல் ஒன்று, இமைகள் என்றும் நீக்கிடும், இமைகள் 2 நீக்கிடும் மருத்துவங்கள் வேண்டினேன் என்று. என்றால் இமைப்பதால் அந்த அழகை பார்க்கக்கூடிய அந்த சில வினாடிகள் மறைந்து விடுகின்றதாம் தலைவியினுடைய அழகு. ஆக அந்த மாதிரியான கருத்துக்கள் போன்ற கருத்துக்கள் பிற காப்பியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதே போல் இன்னொரு திருக்குறள் கருத்துக்கு ஒரு சான்றாக ஒன்று கவனிப்போம். இந்த சீவகனும் கேமசரியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அந்த கேமசரியினுடைய பார்வை பட்டதும் சீவகனுடைய மனம் போன ஒரு போக்கை சொல்லக்கூடியதாக அவர் வர்ணிப்பார். அப்பொழுது அவளை பார்க்கும் பொழுது இவள் அணங்குதானோ அப்படின்னு அவர் நினைப்பார். அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்று வள்ளுவர் பாடுவார். சங்க பாடல்களிலும் ஐயம், காட்சி, ஐயம் என்ற ஒரு பகுதி அமைந்திருக்கும். ஆக இந்த சங்க இலக்கியங்களையும் அவர் கற்றிருக்கிறார், திருக்குறளையும் கற்றிருக்கிறார். அந்த கருத்துக்களை எல்லாம் இதில் அமைத்திருக்கின்றார். ஆக நாம காப்பியம் என்று படிக்கும்போது பிற இலக்கியங்களில் வரக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து படித்துக் கொண்டே வர வேண்டும். பாரதிதாசன் சொல்வார், சீவகன் போல் காதலை வீரம் தன்னை தீன் தமிழ் சொல்லக்கூடியவர் வேறு யாராவது இருக்கின்றார்களா? இதை போன்ற சிறந்த காப்பியம் வேறு இல்லை. தமிழர் தம் நாட்டின் பாவகன்ற அரசு என்று இதனை வியந்து புகழ்ந்து பாராட்டுவார். மாணவர்களே, காப்பிய கதைகளை பற்றி மட்டும் பாடிக்கொண்டு வராமல், சொல்லி கொண்டு வராமல், பரீட்சையில் நீங்கள் எழுதும் போது குறள் கருத்துக்கள் போன்றவற்றை எல்லாம் கூட எழுத வேண்டும். இந்த ஊன் சாப்பிடக்கூடாது, கல் பருக்க கூடாது,
தேன் சாப்பிடக்கூடாது என்ற கருத்துக்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கும். 4 ஒழுக்கங்கள், சீலங்கள் இவையெல்லாம் சொல்லப்படும். தவம் என்றால் என்ன, இந்த பகுதிகள்லாம் மிக முக்கியமான பகுதிகள். இவற்றை பற்றி சொல்லும்போது வள்ளுவரும் இதற்கு ஏற்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருப்பார். அந்தந்த தலைப்புகளில் ஊன் உண்ணாமை, கல் உண்ணாமை, அப்படிப்பட்ட கருத்துக்களையும் இணைத்து நீங்கள் எழுத வேண்டும். இப்ப இந்த கரடியை பற்றிய விஷயங்களை எல்லாம் சொல்லி நீங்களும் ஜடாமுடி வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லும்போது சொல்லக்கூடிய பகுதிக்கெல்லாம் வரும்போது வள்ளுவருடைய குறள் ஒன்று இருக்கின்றது. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும். இந்த குறளை இதனோடு நீங்க இணைத்து எழுதலாம். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கெனம் ஆளும் அருள் அப்படிங்கிற ஒரு குறள் கருத்தையும் மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் சேர்த்து எழுதி கொள்ளலாம். சிந்தாமணி சிந்திப்பவர்க்கு சிந்திப்பன எல்லாம் சித்திக்க செய்யும் காப்பியம். இதன் உரையாசிரியர் நச்சினார்க்கினியார். அவர் சொல்வார், வையம் புகழ்ந்து மணிமுடி சூட்டிய பொய்யில் வான் கதை என்று இதனை புகழ்ந்து சொல்வார். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீவக சிந்தாமணி அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 மட்டும் கூறாமல் மக்களுக்கான உயர்ந்த குறிக்கோளையும் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றது.